வணக்கம் மக்களே, உரிமை தொகையாக ரூபாய் 2500 கொடுப்பதற்கான பட்டியல் வெளியாயிருக்கு. இதில் உங்கள் பேர் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போது மே மாதத்திற்கான உரிமை தொகை 1000 ரூபாய் வங்கியில் வரவு வைக்கப்பட்டது. நிறைய பேருக்கு, நிறைய மக்களுக்கு வரவு வைக்கப்படவில்லை. அவங்களுக்கான தகவலும் கூறியிருக்கேன். அதுக்கப்புறம் இப்போது 1500 ரூபாவாக உயர்த்தி தர இருக்கிறதாகவும் அறிவிப்பு வெளியாயிருக்கு. இதற்கு விண்ணப்பம் செய்கிறதுக்கு தேவையான ஆவணங்கள் என்ன, எப்போ இருந்து நம்ம இந்த 2500 ரூபாய்க்கு விண்ணப்பம் செய்யணும், யாருக்கெல்லாம் கிடைக்கும், 60 வயது மேற்பட்டவர்களுக்கு இது கிடைக்க போகிறதில்ல, அவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்ற முழு விவரம் தெரிஞ்சுக்க வீடியோ முழுமையாக பாருங்கள். அப்போ தான் என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறது தெளிவாக உங்களை சேரும். அண்ட் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இப்போ புதிய அரசு என்னென்ன புதிய திட்டங்கள் கொண்டு வராங்க அப்படின்றது உடனுக்குடனே அப்டேட்டாக உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். தமிழக முதலமைச்சரா பதவியேற்ற ஜோசப் விஜய் அவர்கள் ஆல்ரெடி இருக்கக்கூடிய அனைத்து திட்டங்களும் முக்கியமான திட்டங்களை தொடர்ந்து நாங்கள் மக்களுக்கு சேவை செய்வோம் அப்படின்றதையும், அது கூடவே இப்போ மகளிர் உரிமை தொகையா ரூபாய் 1000 அனைவரோட வங்கியிலும் வரவு வைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை அப்படின்ற திட்டத்தினோட பேரை மதிப்புமிகு மகளிர் திட்டம் அப்படின்னு மாற்றி அமைக்க உள்ளதா அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அதன்படி இந்த திட்டத்தின் கீழே குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறுமே 2500 ரூபாய் உரிமை தொகை வழங்கப்பட இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஆனா சில சிக்கல்கள் இதுல இருக்கிறதுனால இப்போ வெறும் 500 ரூபாய் உயர்த்தப்பட்டு மாதந்தோறும் 1500 ரூபாவாக அனைத்து உரிமை மகளிருக்கும் இந்த உரிமை தொகையானது வரவு வைக்கப்படும். படிப்படியாக நாங்கள் ஏற்றி 2500 ரூபாய் கொடுப்போம் அப்படின்றதையும் அறிவிச்சிருக்காங்க. தமிழகத்தில் இப்போ இருக்கக்கூடிய நிலவரப்படி 1000 ரூபாய் கொடுக்குறோம் அப்படின்னா 31 லட்சம் குடும்ப தலைவிகளுக்கு 15,600 கோடி செலவாகும். அதே 1500 ரூபாவாக போகும்போது 23,400 கோடி அதிக நிதி நம்ம ஒதுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இதனால தான் இப்போ 1500 ரூபாவை நாங்கள் கொடுக்க போகிறோம் சொல்லியிருக்காங்க. சரி, யாருக்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்னா இந்த 2500 ரூபாய் கொடுக்கறதுக்கான பணிகள் தீவிரமாக நடந்துட்டு வந்துட்டு இருக்கு. யாரெல்லாம் உரிமையானவர்கள் உரிமை தொகையை வாங்குறதுக்கு அப்படின்ற பணிகளை தொடங்கிட்டாங்க. என்ன ஒன்றுனா, இந்த மகளிர் உரிமை தொகை இப்போ 1000 ரூபாய் வாங்கிட்டு இருக்கவங்க நிறைய மக்கள் இதுல இருந்து நீக்கம் செஞ்சிருக்காங்க. ஏன்னா அவங்க தகுதியற்றவர்கள் அப்படின்னு சொல்லி, ஆனால் 4 சக்கர வாகனங்கள் வச்சிருக்கிறவங்க கூட இப்போ வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களெல்லாம் பார்த்து கலைகளை நீக்கிறதுக்காக இப்போதைக்கு இந்த பணிகள் தொடக்கம் செஞ்சுருக்காங்க. இது முடிஞ்சதுமே தகுதி உள்ளவர்களுக்கு இந்த 1500 ரூபாய் வழங்க இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. இது எப்போ இருந்து கொடுப்பாங்க அப்படின்னா, அடுத்த மாதம் பட்ஜெட் தாக்கல் செய்கிறாங்க. அப்படி பட்ஜெட் தாக்கல் செய்த பின்னாடி இதை பற்றின அறிவிப்பு வெளியாகும். அதாவது அடுத்த மாதம் இருந்தே இந்த 1500 ரூபாய் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. யாருக்கெல்லாம் கிடைக்கும்னு பார்த்தோம்னா, தமிழகத்தை சேர்ந்த 60 வயது குடிமக்களுக்கு, அதாவது மகளிர்களுக்கு இந்த ரூபாய் 2500 ரூபானது வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும். இப்போதைக்கு 1500 ரூபா தான். இப்போ 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் நாங்கள் என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உங்களுக்கு முதியோர் உதவித்தொகை, அதாவது பென்ஷன் வாங்கிட்டு இருப்பீங்க மாதம் மாதம், ஓல்ட் ஏஜ் பென்ஷன் ஸ்கீம் சொல்லிட்டு. அதனால் இதில் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே குறைவு. இதிலிருந்து கிட்டத்தட்ட 1.5 கோடி மக்கள் வாங்கிட்டு இருக்காங்கன்னா, இதில் முதியோர்களை நீக்கி 1.1 கோடி குறைவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்லப்படுது. ஸோ உங்களுக்கெல்லாம் அந்த பென்ஷன் தான் கிடைக்கும். இப்போ புதுசாக நம்ம விண்ணப்பம் செய்யணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கம்பல்சரி விண்ணப்பம் செய்கிற மாதிரி தான் இருக்கும். அந்த விண்ணப்பம் தர்றதுக்கு முன்னாடி நம்ம தேவையான ஆவணங்கள் என்னென்னு நீங்கள் எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு விண்ணப்பம் செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒன்று சேவை மையம் மூலமாக விண்ணப்பம் செய்கிற மாதிரி இருக்கும், இல்லைனா ஆஃப்லைன் வழியாக இதுக்கு முன்னாடி நம்ம மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பம் செஞ்ச மாதிரி பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு ஃபஸ்ட்டு உங்களோட ஆதார் அட்டை கம்பல்சரி, குடும்ப தலைவிகளோடது. ரேஷன் அட்டையில் தலைவர் இருக்கார் அப்படின்னா அதில் தலைவிகள் இருக்கிறவங்க கண்டிப்பாக விண்ணப்பம் செய்யலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்மார்ட் ரேஷன் கார்டு தேவைப்படும். அதுக்கப்புறம் உங்களோட வங்கி கணக்கு புத்தக எண் ஜெராக்ஸ் ஃபஸ்ட்டு பேஜ் இது தேவைப்படும். அதுக்கப்புறமா இருப்பிட சான்றுக்காக, அட்ரஸ் ப்ரூஃப்காக உங்களோட கரண்ட் பில் கட்டினதுக்கான அந்த ரசீது கேட்பாங்க. ஆதாருடன் இணைக்கப்பட்ட கைபேசி எண், அதுக்கப்புறம் தன்னறிவிப்பு படிவம் சொல்லக்கூடிய இந்த விண்ணப்பத்தின் போது
பூர்த்தி செய்யக்கூடிய அந்த படிவம் தான். அதுக்கப்புறம் வருமான சான்றிதழ் கம்பல்சரி கேட்பாங்க. இந்த வருமான சான்றிதழ் 6 மாதத்திற்கு ஒரு டைம் நம்ம புதுப்பிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வருமான சான்றிதழ் வச்சில்ல அப்படின்னா அப்ளை பண்ணி வாங்கிக்கோங்க. இது குடும்பத்திற்கு தகுந்தாற் போல தான் வருமான சான்றிதழ் வழுவாங்க, ஒருத்தருக்கு மட்டும் கொடுக்க மாட்டாங்க. ஸோ முக்கியமாக இது கம்பல்சரி கேட்க போகிறாங்க. இவை அனைத்தும் தான் தேவையான ஆவணங்கள். கண்டிப்பாக இந்த அறிவிப்பு அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். இதில் ஏதாச்சும் டவுட் இருக்குன்னா கமெண்டில் கேளுங்க, ஹெல்ப் பண்ணுறேன். மேலும் அரசாங்கம் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்கள். அது மூலமாக அவங்களும் பயன்பெறட்டும். நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.